அந்த ஸ்மார்ட் கார்டு ஏன் வந்துச்சுன்னே தெரியல. வந்த உடனே வீட்டுல இருக்க நீ வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணு, உன் கைரேகை வை அப்பதான் கொடுப்போம், ஏன்னா திருடு போகுதான். சரின்னு வச்சாச்சு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் லீவை போட்டுவாங்க, வந்து எல்லாரும் வீட்டுல இருக்க எல்லாரும் ரேகை வைங்க நாங்க. சரின்னு அதையும் வச்சு தொலைஞ்சாச்சு ஒரு நாள் லீவ் போட்டு. மறுபடியும் இப்ப கண் ரேகை வச்சாதான் வந்து பொருள் கொடுப்பாங்களாம், ஏன்னா திருடு போகுதாமா. ஆனாலும் போய்கிட்டு தானே இருக்கு, திருடு போயிட்டு தானே இருக்கு. இதை விடுங்க சார், வந்து வாங்குறோமே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறீங்களா? இல்ல தீண்டிடுச்சு நாளைக்கு வா, 2 நாள் கழிச்சு வா அப்படிங்கிறீங்க. நாங்க எப்ப சார் வாங்குறது? வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே நிக்கணுமா? பொழுதே நிக்கும். நீங்க லோடு இருக்கும் போது வரணும், அதை விட்டு உங்களுக்கு தான் வேலைக்கு போறீங்கன்னு தெரியுது எங்களுக்கு. உங்களோட நலன் கருதி நாங்க என்ன பண்றோம், மாசத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறோமா இல்லையா? வந்து வாங்கிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாமே குடுக்குறீங்களா சார்? நீங்க பாமாயில் இல்ல சீனி இல்ல போயிட்டு வான்றீங்க. நான் திரும்ப வரலான்னு பார்த்தா எனக்கு வேலை இருக்கு, இல்ல என் வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கு, நான் எப்படி வந்து நிக்கிறது? இங்கே இருந்தா தானே கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நிறைய ரேஷன் கடையில அந்த எடை போடுற மிஷின் இருக்குல்ல, அதுல ஒரு மானிட்டர் இருக்குமே, எவ்வளவு எடை இருக்குன்னு காட்டுமே. அது ஒரு சைடு மட்டுமே இருக்கு, இன்னொரு சைடு ஒண்ணு டேப் போட்டி வச்சிருக்காங்க, இல்லைன்னா மொத்தமா தூக்கி எரிஞ்சிடறாங்க. கேட்டா ரிப்பேரா. என்ன இதா நியாயம்? மிஷின் அந்த அரிசியை கொட்டி பட்டுன்னு பேக்கெட் இதுல போட்டுறாங்க, அது காட்ட கூட மாட்டேங்குது, அது ரீடிங் ஆயிட்டு இருக்கு, டப்புன்னு இதுல கொட்டிடுறாங்க. அப்புறம் என்ன ஒரு கூட்டமா நிக்குது, டக்கு டக்குன்னு போட்டு நியாயம் அப்படியேங்கப்பா, நியாய விலை கட்டல நியாயம். இதை விடுங்க, மத்திய அரசு கொடுத்தாங்கல்ல அந்தியோதயா அந்நியோஜனான்னு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவசமா, அதையும் வந்து 5 கிலோவா குறைச்சுட்டாங்க. இப்போ வந்து மாநில அரசு தான் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. அதுக்காக நான் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. 10 வருஷமா அந்த கவர்மெண்ட் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம வயிற்றெல்லாம் இப்படி அடிக்கிறாங்க ரேஷன் போடுவாங்க வந்தா. இது மட்டுமா, இந்த நாம்கோ அப்புறம் அமுதன் அங்காடின்னு இந்த நாம்கோ ஏதோ போய்கிட்டு இருக்கு. இந்த அமுதன் அங்காடியில எல்லாம் கான்ட்ராக்ட் தொழிலாளி, எல்லாம் 6000 7000 சம்பளத்துல உட்காந்துக்கு இருக்காங்க. என்ன பண்றாங்க, கடைக்கு போய் அரிசி கொடுங்க, அது பாமாயில் கொடுங்கன்னு சொன்னா மீதி காசு இல்ல, டீ தூள் வாங்கு, சில்லறை இல்ல சோப்பு வாங்கு, சீரகம் வாங்கு, மிளகு வாங்கு, உப்பு வாங்கு, எல்லாம் எங்களுக்கு தலையில கட்டுறது. அவங்களுக்கு டார்கெட் வரையும் எங்களுக்கு வாங்க சொல்லிட்டாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு. எங்களை பார்த்தா என்ன எப்படி தெரியுது, நியாய வேலை கிடையா இல்ல அநியாய வேலை கிடையா? நியாயமா தான். நீ எப்படியாவது வெளில போய் வாங்க தானே போறா, அது இங்க வாங்கிட்டு போ. வாங்குறோம், எங்க விருப்பம், நாங்க எங்க வாங்கணுங்கிறத. அது நீ யாரு என்ன திணிக்கிறது? சரி போ போ. ஆமா, அடுத்த தானே வருவா, அடுத்த மாசம் வாங்குறதுக்கு. வா வா வா, அப்புறம் பேசிக்கிறோம். மறுபடியும் இன்னொரு கச்சேரி வைப்போமா? வாமா, எது வந்தாலும் கொடுக்காத, எல்லாமே தீந்து போச்சுன்னு சொல்லு.